தனுசு ராசி. ஏன்னா இந்த ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஸோ அப்போ குரு பகவானாக இருக்கிறதுனால இந்த ராசி தான் பார்த்தீங்கன்னா அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான். ஸோ இந்த தனுசு ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இவங்களுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருக்கும். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தனுசு ராசிக்காரன் குழந்தை இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் அந்த குழந்தையால அனைத்து பாக்கியங்களையும் பெறும் என்பதுதான் உண்மை. ஸோ இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த சேவை மனப்பான்மை, ஆன்மீக தொண்டு செய்கிறது, ஆன்மீக சேவை செய்கிறது என்பது இவங்களுக்கு இயற்கையாக ஒரு இருக்கக்கூடிய விஷயம். இவங்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா மிகவும் ஆழமாகவும், சில பேர் வித்தியாசமான, அதாவது என்னென்னா கோயிலில் போய் தான் சாமி கும்பிடணும் இல்லை, அந்த வீட்டையே கோயில் மாதிரி வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட நிறைய இருக்கும். பெரும்பாலும் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை அவங்க வாழ்க்கையில் அனுபவமாக நினச்சிக்கிட்டோமே தவிர பிரச்சனைன்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இவங்களை பக்குவப்படுத்துவதற்காக இயற்கை அந்த ஒரு அனுபவத்தை உறவுகள் மூலயமாவோ நண்பர்கள் மூலயமாவோ பல்வேறு அனுபவங்களை, அதாவது பிரச்சனையின் வழியாக பல்வேறு அனுபவங்களை கொடுத்து இவங்களை பக்குவப்படுத்தும். அதை இவங்க அனுபவம்ன்ற போக்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை மேன்மை அடையும். இவங்க கிட்ட பொருளாதார உதவிகள் கேட்டு நிறைய உறவுகள் இருக்கும். இவங்களால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு பணம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு உறவுகளுக்கு பணம் வருவது தெரிந்துவிடும். அதனால இவங்க கிட்ட பொருளாதார உதவிகள் கேட்டு நிறைய உறவுகள் இருப்பாங்க. இவங்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெயர்ல தொழில் செய்வாங்க. தாயார் எப்பொழுதும் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபராகவும் மிகுந்த தைரியம் தன்னம்பிக்கையுடையவராக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் இவங்க என்னன்னாக்கா கடன் வாங்கி சுற்றுலா சொல்லக்கூடிய நபர்களும், கடன் வாங்கி நிறைய இந்த லக்ஸரி பொருட்களை அதிகமாக வாங்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க கடன் வாங்கி தான் அதை வாங்க முடியும். சொந்த காசுலலாம் எந்த ஒரு லக்ஸரி பொருளும் இவங்களால வாங்க முடியாது. இவங்க பொருளாதார விஷயங்களில் ரகசியமாக வைத்தால் பணம் பெருகும். அதாவது இவங்க கையில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவி பேர்லையும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய வங்கி அக்கௌண்ட்ல ரகசிய இந்த சேவிங்ஸை செய்து வைத்தால் அந்த பணம் இவங்களுக்கு மிகவும் பயன்படும். இவங்க தந்தை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பிரபல தலைவராகவோ இல்லை அரசியல்வாதியாவோ இல்லை அரசியல் கட்சி தலைவராகவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ இருப்பாங்க. இவங்களுடைய இளைய சகோதரருக்கு எப்பொழுதும் இவங்க ஒரு பணத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய இளைய சகோதரர் இவங்களுடைய தனத்தை விரயம் செய்வார். பெண்களாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு இவர்கள் வெளிநாடு செல்வார்கள். இவங்களுக்கு அதிகப்படியான மனசுல வேகமான செயல்பாடுகள், அதாவது ஒரு செயலை எடுத்தா அதை வேகமா செஞ்சு உடனே முடிச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தினால இவங்களுக்கு தூக்கமின்மையால் பாதிக்கப்படுவாங்க. இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சிறுநீரக தொற்றுகள் இவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ணன் மூலயமா இவங்க வரவு செலவு வைக்கக்கூடாது. ஏன்னா அண்ணன் மூலயமா பொருளாதார பிரச்சனைகள், இப்போ அண்ணனுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அதுவே இவங்களுக்கு அந்த அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி அந்த உறவுகள் பாதிக்கும். இவங்க பெரும்பாலும் இந்த ஆற்றங்கரையோரங்கள்ல இரவுல குளிக்கக்கூடாது. கலைத்துறையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே அறியாமல் இந்த சமையல் கலையில் இவங்களுக்கு மிகப்பெரிய வல்லுநராக இருக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கு. கலைத்துறையில் மிக சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இவங்களுக்கு எப்போதும் இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் என்ற விஷயத்தில் இவர்களுக்கு மன அழுத்தம் என்பது எப்போதும் ஒரு அழுத்தம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும். இவர்களுக்கு இஷ்ட தெய்வம் என்பது மிகுந்த கைகூடும். இவங்க கழுத்துல ருத்ராட்சம் போட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும். இவங்களுக்கு இந்த பெரும்பாலும் இந்த பால் உணவுகள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அலர்ஜியை தரும். சிவன் வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும்.
இவங்களுடைய பெட்ரூம்ல எப்படியும் ஒரு விஷ்ணுவோ இல்லை கிருஷ்ணர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். இவங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு தெய்வமாக இவங்களோட குலதெய்வம் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க ஐடி, கலைத்துறை, கம்யூனிகேஷன், இந்த பிகாம், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான, ஆடிட் ரிலேட்டடான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான அந்த விஷயங்களில் இவங்களுக்கு எப்போதும் ஒரு ஈடுபாடு உண்டு. நீங்க தனுசு ராசியா இருந்து இல்ல உங்க உறவுகள் யாராவது தனுசு ராசியா இருந்தால் நாங்க சொன்ன தகவலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பொருந்தி வரும். பொருந்தி வந்தா எங்க சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. எஸ்ன்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் இல்லை உங்க நண்பர்கள் யாராவது தனுசு ராசியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் நாம மகர ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.